அடிக்கிற முடிவு பண்ணிட்டல தாராளமா அடி. ஆனா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எவ்வளவு ஒன்னாலும் அடி. பதில் சொல்லல உன்னை இனிமே நான் அடிக்கல. இதான் மனுஷனுக்கு. ஏன்னா கடவுள் மனுஷன் படிக்கும்போது கை ரெண்டு, கால் ரெண்டு, கண்ணு ரெண்டு, கால் துவாரம் ரெண்டு, முக துவாரம் ரெண்டு, எல்லா உறுப்புகள் ரெண்டு ரெண்டு படிச்ச கடவுள் ஏன் நாக்கு இதயத்தை மட்டும் ஒண்ணு படிச்சா தெரியுமா? நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணுன்றதுக்காக தான். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எலும்பு உண்டு. எலும்பு இல்லாத ஒரே ஒரு உறுப்பு எதுனாக்கா நாக்கு மட்டும்தான். கொடுத்த வாக்கு மீறக்கூடாதுன்றதுக்காக தான் மனுஷன் லட்சியத்தோட வாழணும்பாங்க. உயிர் போடுற தருணம் வந்தாலும் வாக்கு மீறக்கூடாதுதான் நாக்குன்னு பேரு. அப்ப கேள்வி கேட்கட்டுமா? உங்க காலில் விட வீரையா அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காத ஐயா. கேக்குற கேள்வி பதில் சொல்லிடுங்க. ஏன்னா 15 வருஷம் ஏமாத்திங்க ஐயா, உடம்பு காப்பாத்திக்கணும். கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? அவர் வக்கீலுப்பா, வக்கீலுன்றான். நீ கேக்குற அவன் கேக்குற கேள்வி நீ பதில் சொல்லிட்டா அந்த வக்கீல உங்க அம்மால கூலமாக்கிறான். அப்படியா? சரியா? நான் சொல்லல போவே 4 புல் வாங்கி தரேன். சரிடா போவே. பதில் கரெக்டா சொல்லு. ஆமா, அதுக்காக இப்ப உங்க காலை பிடிப்பா. அப்புறம் டென்ஷன் பண்றீங்க. அப்ப கேள்வி கேட்கணுமா? விலங்கல அப்படின்னா மறுபடியும் கேள்வி விளக்கமா சொல்றேன். சரி, இது குப்பை வீடு. இது குப்பை வீடு. போன்செட்டி அங்க இருக்குது குப்பை வீடு. இங்கதானே காமிக்கிறேன். சரி, இது குப்பை வீடு. குப்பை வீடு. இது கோபால் வீடு. கோபால் வீடு. ஒரு கோபால் தான், 2 கோபால் இல்ல. சரி, கோபால் வீடு. யாரு வீடு? கோபால் வீடு. குப்பை வீடு. 2 வீடு நடுமத்தில கோபால் வீட்டு வைக்க போறோம். குடுங்க போட்டான். சொல்றது மட்டும் கேள்வி. சொல்றது மட்டும் செய். நீ ஏன் கேள்வி கேட்டுங்க? பின்ன யாரு வீடு? குப்பை வீடு. கோபால் வீடு. குப்பை வீடு வைக்க போற. கோபால் வீட்டு வைக்க போற. விளக்கம் புரிஞ்சுதா? குப்பை வீட்டு கோழி வந்து கோபால் வீட்டு வைக்க போறல முட்டை போட்டு. சரி, போட்ட முட்டை கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா? பதில் சொல்லிட்டு ஜாத்தி எடு. கோபாலா குப்பனா? குப்பனா கோபாலம்? ஒண்ணுமே புரியல. கோபாலம் குப்பனா தெரியல. போஸ்ட் ஆபீஸ்ல முத்திர குத்திங்கிறாரு. இப்பெல்லாம் போஸ்ட் ஆபீஸ் இருக்குதா என்னன்னு கூட தெரியல நம்மளுக்கு. அப்பெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைதூரத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களுக்கு நல்ல செய்தி கெட்ட செய்தி அனுப்பணும்னாக்கா கடுதாசி மூலம் லெட்டர் எழுதி போடுவோம். பண பரிமாற்றம் செய்யணும்னாக்கா மணி ஆர்டர் அனுப்புவோம். போய் சேர்த்து 2-3 நாள் ஆகும். இன்னைக்கு மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் எதுனா, வீட்டுல 4 பேர் இருந்தாலும் 4 பேர் பாக்கெட்ல கையளவில் இருக்கிற மொபைல் செல்போன்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இன்னும் உலகத்துல காலத்தையும் நேரத்தையும் விலை கொடுத்து வாங்குறவங்களும் இன்னும் யாரும் மனுஷன் எவனும் பிறக்கவே இல்லை. ஏன்னா நேரம் பொன் போன்றது, கால கண் போன்றது. இது அனைத்தையும் வீணாக்க கூடாதுன்னு மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் செல்போன் மொபைல். அது நல்லதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். நாகரிகன்ற பேர்ல இன்னைக்கு அநாகரிகமான செயலை நம்ம எல்லாருமே செய்துட்டு இருக்கோம். உண்மைதான். அப்பெல்லாம் வந்து வீட்டுல இருக்கிற குழந்தை அழுதுனாக்கா 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணியில பாலில் தொட்டி ஊட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை செய்யறது இல்ல வீட்டு வேலை செய்யுது. அதான் வழக்கமா இருந்தது. இன்னைக்கு அப்படியே தலைக்குதான் மாறி போய் கிடக்குது. குழந்தை அழுதுனாக்கா பிஸ்கெட்ல கை வைக்கிறதுல செல்போன் எடுத்து கையில குத்துட்டு அது இப்படி 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 இப்படின்னு கிடக்குது. சிரிக்காதீங்கம்மா, வயிறுலாம் எரியுது. ஒரு முறை நம்ம பிறந்துட்டோம், மீண்டும் ஒரு முறை பிறக்க போறோமா? சத்தியமா யாருக்கும் தெரிய போறது கிடையாது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெற்றவங்க கண்ணால் இருப்பதை தவிர ஐயோ என் பொண்ணு அது பண்ணுது, என் பிள்ளை இது பண்ணுது வேணாம்மா, பின்னால் இந்த ஒரு செகண்ட் போயிடுச்சுனா கூட மீண்டும் திரும்ப போறது கிடையாது. அதை போல தான் யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தை மண்ணில் விளையாடினா போட்டுக்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும். செல்போன்ல விளையாடிச்சுன்னு வை வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்த பையனா இருந்தாலும் சரி, ராத்திரி 9 மணிக்கு மேல போர்வைகள் எரியிற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் வெகு விரைவா இருள மூழ்க போகுதுன்னு அர்த்தம். ஏத்துக்காம போறவங்களோட விருப்பம். பதில் சொல்லு. கோபாலுக்கு தான் சொந்தம். எப்படி? கோபால் விட்டு வைக்க போறல முட்டை போடு. அதனால கோபாலுக்கு தான் சொந்தம். கோழி யார்ட்ட? குப்பந்து. கோழி இல்லாத முட்டை வருமா? வராது. அப்புறம் எப்படி கோபால் சொந்தம்ன்ற? சரி, இன்னைக்கு விடு. நாளைக்கு முட்டை போட்டா குப்பை எடுத்து போடும். நாளைக்கு போய் முட்டை போடல, ஆம்லெட் போட்டு பாலுக்கு பாதியா பிரி. கோபாலுக்கு ஆம்லெட் பிடிக்காது. ஆஃப் ஆயில போடு. உலகத்திலேயே ஆஃப் ஆயில 2ஆ பிரிக்கிற மொத பாடிஸ் நீதான். பின்ன எப்படிடா காட்டு பண்ணியா? ஆஃப் ஆயில பிச்சா ஓய்வுடா கியோ. அது ஓய்வுடா எப்படி? அப்புறம் நக்கி தான் துண்ணமா. நேத்து சோறாக்கல்ல ஓய்வு நக்கி நக்கி சட்டில என்ன யாரு நானே நீயா ஓய்ச்சு கோலி. இப்போ நான் பதில் தரேன். முட்டைக்கு போவே எனக்கு தெரியல, நீ சொல்ல நான் சொல்றேன். நீ தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன். நான் எங்கேயே உட்காந்துறா நம்ம எடுத்து எங்க 2 பேருக்குமே தெரியல. கேள்வி கேட்டல நீயே சொல்லு. எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உன்ன கேள்வி கேக்குறேன்? That's all. Thank you. ஆமாங்க, உங்க ஆளே வந்து கும்பலாம். பார் நான் என்ன சொல்றேன், நீ பதில் சொல்லலாம் கூட பரவாயில்ல. அவனை அடிச்சு பாரு, நலபம் நெளிருமே நெளிரம் பாரு.
15 வருஷம் மக்களை ஏமாத்திக்கிறான். ஒரு அடி வாங்காதான் ஊர்ல கட்ட என்ன சொல்ற தெரியுமா? பின்னால கட்டிக்குதுன்றது. அதான் ஓனர் பார்த்தாரு, ஆசாபிள் எடுத்து காணும் பொங்கல் கர 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 கரன்னு அத்துட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டாரா? ஆபரேஷன் டி. அதனாலதான் உரிமையால டாக்டர் பட்டம் வந்தது. ஆனந்தன் போடுகாலையா சரிமாரு ஒண்ணு படிச்சு இருக்கணும், என்ன படிச்சவன கூடயாவது இருந்திருக்கணும் சொல்லுவாங்க. டாக்டர் பட்டம்ன்றது எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் கிடையாதா? மத்திய அரசாங்கத்தாலே மாநில அரசாங்கத்தால சிறந்த ஒரு மனிதனை கௌரவிக்கும் வகையில, அதாவது அரசாங்கம் பூர்வமா கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷன் அது. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிச்சா அவருக்கே டாக்டர் பட்டம். கலைஞர் கருணாநிதி அவர் எத்தனை வருடம் படிச்சார், அவருக்கே டாக்டர் பட்டம். உலகத்திலேயே கிரிக்கெட் ஜாம்பவானம் திகழக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் வெறும் 10வது படிச்சார், அவருக்கே டாக்டர் பட்டம். அது அப்படி கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிஎம் சொல்லக்கூடிய டிராமா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய சங்க செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களுக்கு தமிழ்நாடு ஈழச்சி நாடகமன்றமா கொடுக்கப்பட்ட முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் போடுகள். அப்ப எல்லாரும் பட்டம் குத்துக்கிறாங்க. சின்ன வருஷமா அடி வாங்குற எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குற. என்ன கேட்டா நான் சொல்லிட்டு பாப்பறேன். பட்டம் கொடுப்பேன். உன் பேர் என்ன? பூவரசன். சாட்டை எப்படி கொடுவாங்க? பூ. இனிமேல் நீ சாதா பூ அல்ல, இன்னையில இருந்து அற்புதமான மேல் புறநிலை மேடையில இருந்து உன் பேரு பொட்டப்பூ. இதே ரோஜா நாடக மன்றத்துல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேஷம் ஆடிந்த? பொம்பளை வேஷம், பொட்ட வேஷம் ஆடிந்த. அதை முன்ன வைத்து உன் பேரை பின்ன வைத்த பொட்டப்பூ. பொட்டப்பூ அவரு கூட நான் கூட போறேன். என்னடா பேரு? பட்டம். ஏன்னா குரு சிசினுக்கு வச்சாரு, சிசிய குருக்கு வைக்க போறேன். பட்டம். ஆமா. என்ன பட்டம்? அவர் பேர் என்ன? விநாயகம். விநாயகம். இனிமே சாதா விநாயகர். என்ன விநாயகம்? சப்ப விநாயகம். சப்ப விநாயகம். சப்ப விநாயகம். ஆமா. ஏன்னா அவர் உடம்பு சப்ப, அவன் வாயு சப்ப. அதனால தான் சொல்றா. ஏன்னு கேளு, இந்த ஊர் பசங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், காலையில் இருப்பானுங்க அந்த இடத்துல. என் குருநாதர் நந்து பொண்ணு வச்சுக்கா, ஏய் சப்ப போறான் பாரு, சப்ப போறான் பாருன்னு. அங்கிருந்து வந்தாரா, ஐ சப்ப வர்றான். அதுக்கு தான் நான் பட்டம் வச்சுக்கிறேன். தெரியுமா? அதுக்கு பையத்தின் வர நாங்க இல்ல, அதுக்கு சொல்ல பேர் என்ன மட்டும் பொட்டப்பூன்னு வைக்கிறியா? சரி, நம்ம 2 பேரும் இருக்கு இருக்கு ஆம்லெட் வாங்க. மன்னர் அவசரமா தங்களை காண வேண்டும் என்று காத்திருக்க. உலக பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்று மிதக்கும் மொழிகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கடவும் நிறமாம் தங்கரதம், கரையை படித்த மணிமகுடம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன். உலகம் பிறந்தது
எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றியே அக்கிறார் தோன்றலில் தோன்றாமல் நன்றி என்ற வலுவழுக்கிறது. சீறு சிறப்போடு இந்த குடிமர நாட்டை சீறு சிறப்போடு அரசாட்சி பிரதமர் மன்னருக்கு உடன் பிறந்த தம்பியாகி தனசேகர் என்ற பெருமிடத்து சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் அயலார் வந்திருந்தேன். பட்ட படிப்பை சீர சிறப்போடு முடித்து விட்டேன். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். இன்றெடுத்த தாய் தந்தைவர் விளங்கக்கூடிய ஏன் அண்ணன் அண்ணியை சந்திக்கணும் அல்லவா? அண்ணா மன்னா மன்னா மாமன்னா மன்னருக்கெல்லாம் மன்னரை விளங்கக்கூடிய ஆண்டோக சான்றோக பட்டு யாதொரு குறையில்லாமல் சீரும் சிறப்போடு இந்த குடும்ப நாட்டு அரசாட்சி புரிந்து வரும் இந்நாட்டு மன்னருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய படத்தளபதி அன்போடு பட்சங்கள் தம்பி என்று வருவதாக இதை வந்து கொண்டே இருக்கிறார். ஓர் வழி வந்து பாசமழ கூட்டம் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். நீ வாழ்க, உன்னுடைய கலை வாழ்க, நீ போடுற இலை வாழ்க. ஏன்னா பொதுவாகவே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கையில சத்தியமா எல்லாருக்கும் மாலை 2 முறை கண்டிப்பா தேவைப்படும். முறை எங்கனாக்கா மணமேடையில் அமர்ந்து மாப்பிள்ளை பெண் கழுத்தில் போடுவதோ பெண்ணானவர் மாப்பிள்ளை கழுத்தில் போடுவதோ முதல் முறையாக இடுவது மணமாலை சொல்லுவாங்க. கடைசியா எப்போ அப்படின்னா இந்த உடம்புல இந்த உயிர் பிரிஞ்சுட்டாக்கா உற்றார் ஒரு சொந்த பந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து திரும்பி வர முடியாத இடத்துக்கு அழுத கண்ணீரோடு இடுவது பிணமாலை. முதல்ல போறது மணமாலை, இடையில போற கடைசியா போறது பிணமாலை, இடையில வர்றதுதான் மரியாதை பாராட்டு மாலைன்னு சொல்லுவாங்க. வா அப்புறம் என்ன ஐயா வாங்க ஐயா மேல வா வா சீக்கிரம் வா. லுங்கி 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 அவுத்துட்டுமா அதுக்கு சுத்தமா அவுத்துறாங்க. வாங்கய்யா ஏன்னா நல்ல மனுஷன் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. இந்த மழையில கூட பார்க்காது பாவம் இவரையில் என்ன ஏன் குரங்கா நீ போட்டுக்கிற
எதுக்கு ஒன்று மேடம் இல்லை, ஏன்னா பொதுவாகவே 4 சவத்துக்குள்ள 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இதுவெல்லாம் மாபெரும் சபையில் 10 ரூபா கொடுத்தாலும் சரி, கோடி ரூபாய்க்கு ஈடுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஓனர் 1/2 கிலோ ஸ்வீட்டு, வேஷ்டி, சட்டை, ஆளுக்கு 500 ரூபா பணம் கொடுத்தாரு. நீ இல்ல 7 கிலோ குத்தாச்சிக்கிறாங்க பாரு. அதுதான் மேடம் மச்சிக்கட்டு லுங்கி மச்சிக்கட்டு அடிக்க ரெடி பட்டா பட்டி ட்ரவுசர் தெடுத்து பாரு. மத்த இனிமே எங்க அடிக்கும் போது லைட் ஆஃப் பண்ணுவா. தெரிஞ்சா சரியான கோவம். நீ மேல போட என்ன யாரும் அடிக்க மாட்டான் போடா. என்ன கோவம்? பொம்பளாசிரியர் வெளியே வந்தா மட்டும் கலர் கலர் லைட்டு போடுறான். ஆம்பளாசிரியர் வெளியே ஒரு பிளேன்னு விட்டு உட்காந்து. அது மட்டும் இல்லைங்க, ஆட்டம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் தூங்குறான் உட்காந்துக்கினேன். மறுபடியும் கண்ணை முன்ன உங்க இன்னொரு மாலை பின்னா பின்னா சொல்லிட்டாரு. உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது தெரிஞ்சா உமா கையில காலைல போய் ஒரு இரும்பு சாய் ஒண்ணு எடுத்து அண்ணா கத்துல முடிச்சுக்கணுவா. இந்த வழி பீத்துக்கு போடுதல மெட்ராஸ் டான்ஸர் அதெல்லாம் புள்ளிங் டான்ஸ். அப்படியே புள்ளிங் டான்ஸ் இல்ல உமா ஒருத்தர் 2 பேரும் ஒரு ராசின்னு பிறந்தமா அண்ணா ஒன்னா பிறந்ததான் என்ன மகச்சி அண்ணா நீ மனச டச் பண்ணிட்டீங்க. ஐயோ என்னையும் அண்ணன் கூப்பிடுறியா சிசில் அண்ணன் கூப்பிடுவேன். தம்பி வணக்கம்டா. ஐ லவ் யூ. சூப்பர் போக பையா. அக்கா வந்திருக்காங்கடா. கம்பளி சூட்டா ஏன்னா ஜிச்சிக்கா முடியா எங்க அக்காவா ஜிப்பு பாடுற அதெல்லாம் நீ ஏன் பாக்குறீங்க? ஐயா தெரியா தப்பாக்குன்னா என்னடா அது உனக்கு தெரியலன்னா கம்முன்னு ஆமா சொல்லுங்க. ஐ லவ் யூ சொன்னேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. என்னடா அதே வெள்ளக்காரன் அவன் நாட்டுல கண்டுபிடிச்சான். ஐ லவ்ன்றது வந்து ஒரு அன்பான வார்த்தை. அன்பு பெருங்குடலங்கடா. அந்த அன்பிலடி பாசமான சந்தோஷமான வார்த்தை. ஓஹோ அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், அக்கா சொல்லலாம், தங்கச்சி, பாட்டி, பெரியம்மா, சித்தி, யாருக்கு வேணாலும் சொல்லலாம். யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஐ லவ் யூ சொல்லலாம். அதுல தப்பே கிடையாது. நாளைக்கு பொழுது வந்து நேரம் உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டிக்கு சொல்றான் ஐ லவ் யூ. அவன் என் பொண்டாட்டி சொல்றான்டியா. எங்க வர்றோம் இல்லையோ முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சொல்ற ஐ லவ் யூ. என் பொண்டாட்டி சொல்றேன்றா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அப்படியே சொன்னா ஏய் அப்படியே சொன்னா அண்ணா சொல்லிவே போறா. உறா யாரு அது அதிகமால இருக்கீங்க. நான் கோயந்த அலங்க போறா வாங்க எது அவசரமா அது காரணமா சொல்லுங்க. அயல்நாடு சென்ற இளவரசர் நீண்ட நாட்களுக்கு பிறகு தாயை திரும்ப காரணத்தால் வந்தவர் மனமார்ந்த மகிழ வேண்டும் என்பதற்கு ஆடல் பாடல் அபிநயத்தோடு ஆபாசம் தவிர்த்தார கேட்க மாட்டோம். மச்சானப்பல் பாட கூடண்டா கனகசகார குடி பேச
காரைக்குடி பெருசரிவுத்தி குடி காரைக்குடி பெருசரிவுத்தி குடி சூப்பர் போ அடிச்சது வா டான்ஸ் போறாங்க அம்மா கீச்சு மோச்சு டான்ஸ் போறாங்க திஸ் இஸ் யா டான்ஸ் போறாங்க மரியோ சாந்தேரி படே கண்ணாடி சீபே தேவடியா पूजा का चिपा से दूर पूरी बोल दे सनी ना बस दिस इज माय डांस प्रोग्राम गाड़ी से काली काली कासमाला अरे गाड़ी से काली मारियம்மன் திருவிழா திருவிழா தொண்டை சூப்பரா அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுதான் சொல்ற சாப்பிட்டு வர ஏமாத்திட்டு மன்னார் மன்னார் நேமிச்ச கோஞ்சாமி இல்லை நாய்ஷானி அதிசிச்சா மகாராணி முக்கர்ராணி முக்கர்ராணி அதிசிச்சா இளவரசர் இல்ல குரியாவர் அவரு இளவரசர் அதிசிச்சா தளபதி அதிசிச்சா வாதிபாதி பிரணன் பிரணன் நோ டெலிவரி நோ டெலிவரி எஸ் டோல் 32 மாதம் டெலிவரி டேய் இது 32 மாசம் டே பச்சரம்மா அதிசிச்சா கஞ்சாமே நாராயண சாமி கருப் சாமி பிளாக் மேன் பை பை கை கை ஊத்திங்கறா கை காஞ்சிங்க யாரா டேய் இந்த கலருக்கு அந்த கலருக்கு செட் ஆகாது பெயிண்ட் அடிச்சதோட தெரியுமா நம்ம சேருவோம் புஞ்சா ரகம்னு திஸ் இஸ் மை டான்ஸ் புரோகிராம் பரதநாட்டியம் ஏய் பரதநாட்டியம் லேடி பரதநாட்டியம் பாரு
என் பீச்ச கையை வைக்கும் மொத்த எங்க நாட்டியம் வந்து காக்கா ஒழிப்பு நீங்க சீனாவில் டான்ஸ் அண்ணத்தை பார்த்தியா பாத்தியா மரியாதை கட்டும் ஒண்டர்ஃபுல் சாங்கனா அது ஒரு சாங் தாண்டி அருமையான பாட்டுன்னு சொல்றாள் உனக்கு தெரியுமா புரியுது கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு புரியுதா ஓ நீயும் அதே இதுல இருந்து வந்துக்கிறியா ஒண்ணு புரியுதாமே சரி அதெல்லாம் விடு சீனா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ் வேணாம் பாரு ஆட வேண்டும் பாட வேண்டும் சீனாவுல இருந்து நாட்டியம் ஆடிட்டு வந்து உன்னை பார்த்து பாடுன்ட்டானே யார் பாடு ஒரு உமா சப்பா பாடு நீ பாடு உங்க அம்மா பாடு உங்க அப்பா பாடு யாரை பார்த்து பாடு நான் பாடு மன்னர் பாடு இலவச பாடு நம்ம கம்பெனியிலே இருக்கத்திலே சுத்தமான பாடு ஆபரு நீகுரா பாடு பிளாக் பாடு மூடின லைட்டா போடு இது என்னடா வாய்ஸ் இது நல்லா சொன்ன மழையில் நல்லா இருக்குதுடா நல்லா இருக்குங்க எப்படி உனக்கு தெரியாது ட்ரீட்மெண்ட் பண்ண அவளுக்கு நீ பண்ணு சிறப்பு தான் கொடுத்த அவளுக்கு ஏய் யாரியாவா அடிப்படி சீனா வந்து தமிழ்நாட்டு நேரத்துக்கு வந்து நீ குஞ்சு குஞ்சமா தான் கத்துக்க முடியும் ஒரே கத்துக்க முடியும் சரியா சீனா வந்து வந்துல்ல தமிழ்நாட்டுல எங்க ஸ்டே பண்ணிக்கிறீங்க ஒரு எல்லி இந்த பஸ் இருக்குமே அங்கடா இது எல்லிரு எப்படியா ஒண்ணு கூட புரியல சனியனா கம்மனு வா நீ கவலைப்படாத தமிழ கத்தார போடுற உனக்கு குஞ்சமா புரியும் முதல்ல புடிச்சுக்கணும் சரியா பாரு புள்ளையார் சூவி போடு முதல்ல பலாசோல முந்திரி கொட்டை முந்தாளி கொட்டை ஐயோ சனியனை கூட்டான்ட்டு நான் வர்ற பாடுவில்ல ஏய் முதல் வார்த்தை அண்ணகுடியா தான் தர வேண்டிய வார்த்தை சப்பாத்தில பேஞ்சு துண்ணுவேன் பாரு முதல் வார்த்தை எங்க அம்மா ஸ்பீக்கிங் போறது ரோட்டுவா கூட்டு குமுறுவாங்க அப்படி இல்ல நல்ல தரலாம நல்ல கம்பீரமா சொல்றீங்க தீஞ்சு போச்சு யாருக்குன்னு தெரியல பரிசோதனை செய் ஒரு வாரம் இவ்வளோ தான் இருக்கும் டவுசர் தீஞ்சு போய் ஜர்றன்னு சவுண்ட் வந்துச்சு நீ கவலைப்படா நான் உனக்கு தமிழ் சாங் கத்துறேன் ஏய் தமிழ் சாட்சி இல்லை டொமேட்டோ சாட்சி ஏய் உக்காந்துக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இந்த பொண்ணு இந்த மாதிரியே பேசிக்கிறனால தமிழ்ல பாட்டு பாடுவாளா அதனால அவங்க டவுட் கிளியர் பண்ண போறேன் சரியா ஓகேவா போலாமா போ அப்படியே எவனா கூட பூடுவேன் என்கிட்டனா நல்ல இப்படி காலை விரி தனிண்ணா உங்க காலை விரிடி உங்க ஆள் இந்த மாதிரி இவ்வளோ அகல விரிக்கணும் இன்னும் துணி தூக்கி தானே மேல என்ன அடியுது சார் கையை இப்படி வை சோறு போடல இப்படி வை கையை ரெடியா பச்சை அரிசி மாவிடிச்சு பக்குவம்மா பாவு சுக்கிடிச்சு மிளகிடிச்சு பக்குவம்மா கலந்து வச்சு ஒரே சொருது உன் வாயில் வந்துட்டேனா பாடு போ சோடா மம்மி விட்டில்ல டாடி மம்மி விட்டில்ல
மம்மி டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி ஏய், என்ன உனக்கு இது? ஒண்ணுமே புரியல.